தனியார் விண்வெளி ஆய்வில் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ப்ளூ ஆரிஜின் எனும் இரண்டு பெரிய நிறுவனங்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். எலான் மாஸ்க் துவங்கிய ஸ்பேஸ் எக்ஸ் 300க்கும் மேற்பட்ட மிஷன்களை நடத்தி இருக்கிறது. மனிதர்களை ISSக்கு அனுப்புதல் மற்றும் மார்ஸுக்கான ஸ்டார்ஷிப் திட்டம் ஆகியவற்றிலே முன்னிலை வகிக்கிறது. இது 2020இல் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பிய முதல் தனியார் நிறுவனம். அதே போல ப்ளூ ஆரிஜின் ஜெப் பெசோஸ் இயக்கக்கூடிய நிறுவனம். நியூ ஷெப்பர்ட் மற்றும் நியூ கிளென் எனும் புனராய்வு செய்யக்கூடிய ராக்கெட்டுகளை உருவாக்கி வருகிறது. இது விண்வெளி சுற்றுலா மற்றும் மூன் மிஷன்களை நோக்கி செல்கிறது. ஆக ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங்கின் ஊடாக உலகளாவிய இணைய சேவையையும் அளிக்கின்றது. நாசாவினுடைய ஆர்டெமிஸ் மூன் மிஷனுக்காக ஸ்பேஸ் எக்ஸினுடைய ஸ்டார்ஷிப்பை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதே சமயம் ப்ளூ ஆரிஜினுக்கும் கூட நாசாவினுடைய ஒப்பந்தம் அண்மையிலே கிடைத்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த போட்டி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய குறைந்த செலவிலான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தூண்டுதலாக அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.